எலெக்ஷன் கமிஷனில் நாங்கள் கொடுத்த பேப்பர்ஸை இன்னும் கிளியர் பண்ணி அனுப்பல சைக்கிள் சின்னத்தில். அதன் காரணமாக மற்றொரு சின்னத்தில் நிற்க வேண்டிய கட்டாயம். அந்த மற்றொரு சின்னம் என்பது பாரதிய ஜனதா கட்சியோடு நான் கூட்டணியில் இருப்பதால் அவர்கள் சின்னத்திலே போட்டியிடுகிறேன். அது ஏற்கனவே தாமரை தானே, ஏற்கனவே தாமரை ஆயிட்டாங்க. மறைமுக தாமரை இப்ப நேரடியாக விசிபிள் தாமரை. தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை நாங்கள் பெறுவோம். குறைந்தது 200 தொகுதிகளில் நாங்கள் வெற்றி பெறுவோம். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மக்களும் திமுகவை அகற்ற வேண்டும் என்று முடிவு செய்திருக்கிறார்கள். எனக்கு தெரிந்த வரைக்கும் கோர்ட் ஆர்டர் படி மாம்பழம் இந்த தேர்தலில் முடக்கப்படும். என்னுடைய கட்சியின் உறுப்பினர்கள் எல்லாம் அவர்களுடன் கலந்து ஆலோசித்து நான் எடுத்த முடிவு. இதில் வெளியில் இருந்து நாங்கள் ஆதரவு கொடுப்போம். ஆதரவு என்றால் அழுத்தமான ஆதரவாக இருக்கும். எனக்கு எக்ஸ்ட்ரா சீட்டு கொடு, எனக்கு எக்ஸ்ட்ரா சீட்டு கொடுன்னு கேட்டாங்க. ஆனா கமலஹாசன் வேண்டாம், எனக்கு என்னால உங்களுக்கு சிரமம் வேணாம், அதான் பெருந்தன்மை, அரசியல் நாகரிகம். புதிதாக கட்சிகள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் தமிழகம் முழுவதும் 200 தொகுதிக்கு மேலே வெற்றி பெற வேண்டும் என்று பல முடிவுகளை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். அது மாதிரி முடிவுகளை எடுக்கும் பொழுது அவர்களுடைய நிலைப்பாடுகளையும் புரிந்து கொண்டு ஒத்துழைப்போடு வெற்றி பெறுவதற்கு பயணிப்பதுதான் சரியான கூட்டணி நிலைப்பாடாக இருக்கும். கூட்டணியுடைய ஒற்றுமை கருதியும் தேர்தலுக்கான அறிவிப்பு வெளிவந்துவிட்ட நிலையில் தேர்தல் பணிகள் பாதிக்கப்படக்கூடாது என்கிற முறையில் நாங்கள் அது எண்ணிக்கை குறைவாக இருந்தாலும் எங்களுக்கு திருப்தி இல்லை என்றாலும் அதை ஏற்றுக்கொண்டோம். எங்களுக்கு கூடுதல் தொகுதி கிடைக்கல என்றதுதான் எங்களுடைய அதிருப்தியை தவிர மற்றவங்களுக்கு எவ்வளவு கொடுக்குறாங்கிறத பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. நேற்று போல் இன்று இருக்காது, இன்று போல் நாளை இருக்காது. ஒவ்வொரு நாளும் புதிய சிந்தனைகள் வளர்ந்து வருகிற தமிழக சூழலில் இடது கருத்துக்களுக்கு தான் வாய்ப்பு இருக்கும். இடது கருத்து தான் அறிவியல் சார்ந்தது, விடுதலை சார்ந்தது. வேல்முருகன் பாருங்க, அதே சமயத்துல ஒரே ஒரு சீட்டு வாங்கிக்கிட்டு கமிட்டியிலெல்லாம் சேர்மன் ஆகிறது இருந்தவர் சவால் விடுறார். இதுக்கே 2 வாரம் முன்னாடி அசம்பிளியில அப்படி வாயில ரத்த வர மாதிரி புகழ்ந்து பேசுறார் முதலமைச்சர். மிக்சி தருவேன், ஃப்ரிட்ஜ் தருவேன், குண்டா தருவேன், அரிசி தருவேன், பருப்பு தருவேன். நான் உங்க மகன் ஒன்னும் தர மாட்டேன். என்ன தருவேன்? படிக்க படிப்பு தருவேன், பார்க்க வேலை தருவேன், நல்ல மருத்துவம் தருவேன்,